வணக்கம் நண்பர்களே. காலை எழுந்தவுடன் கணக்கு 144வது நாளுக்கான விடைகளை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன டைப்பில் கொஷின் கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ப்ராப்ளம் வயது கணக்குகள் டாப்பிக்கில் கொஷின் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த ஒவ்வொரு கொஷினுக்குமே ஷார்ட்கட்டில் எப்படி கண்டுபிடிக்கிறது, மெத்தடாக எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். எந்தெந்த கொஷினுக்கெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்கட் யூஸ் ஆகும், எதுக்கெல்லாம் மெத்தட் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட போகிறேன். இப்போ இதில் பாருங்கள், 716 சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதைப் போல 6 மடங்கு. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதைப் போல 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன இப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போ 2 பேரோட வயசுமே கேட்டிருக்காங்க. கீழே பாருங்கள், 2 பேரோட வயசையும் கொடுத்துருக்காங்க. இப்படி 2 பேரோட வயசையும் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் தாராளமாக 100% ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணியே போடலாம். மெத்தடு தேவையே கிடையாது. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதைப் போல 6 மடங்கு. அப்போ கீழே இருக்கிறதுல எதெல்லாம் 6 மடங்காக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ பாருங்கள், 5 5 6 30, 6 6 6 36, 8 8 6 48, 4 4 6 24, எல்லாமே 6 மடங்காக தான் இருக்குது. சரி, அடுத்த லைன் வருவோம். 4 வருடங்கள் கழித்து, 4 வருஷம் கழிச்சுன்னா, இப்போ இவருக்கு 30 வயசுன்னா 4 வருஷம் கழித்து என்ன, 4 வருஷம் கழித்து 30 நாளும் 34. இப்போ 5 வயசுன்னா 4 வருஷம் கழித்து 5 நாளும் 9. அப்போ என்னவா இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படின்னா 4 மடங்காக இருக்கும். பாருங்கள், 9 4 36 வரணும். ஆனால் என்ன வந்திருக்கு, 34. இது ஆன்சர் கிடையாது. இங்கே பாருங்கள், 4 வருஷம் கழித்து 36, 4 வருஷம் கழிச்சுன்னா 40 ஆகும். 6 4 வருஷம் கழிச்சுன்னா 6 நாளும் 10 ஆகும். 4 மடங்கு 40 கரெக்டாக வருது. கண்டிப்பாக இதுதான் ஆன்சர். நீங்கள் வேறு சாய்ஸுக்கு போகவே வேண்டாம். இதில் ஒரு சாய்ஸ் கரெக்டாக வந்துச்சுன்னா அதுதான் ஆன்சர். இப்போ வேணால் இங்கே யோசிச்சு பாருங்களேன். 48 நாளும் 52, 8 நாளும் 12, 4 12 48, ஆனால் 52 வருது. இது கிடையாது. 24 நாளும் 28, 4 நாளும் 8, 8 நாங்கள் 32 வருது. 28 வந்திருக்கு. ஸோ இதுவும் ஆன்சர் கிடையாது. முடிஞ்சிச்சு பாருங்கள். ஸோ 2 பேரோட வயசையும் கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஷுவராக என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆப்ஷன்லேருந்து ஆன்சர் சொல்ல முடியும். சரிங்களா? சரி, இதையே ஒரு ஆள்தோ இல்லை ஒரு இதுவோ மட்டும் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஆப்ஷன் இல்லைனா என்ன பண்ணுறதுன்றது தான் நேற்றுக்கு நம்ம அந்த ஏஜ் ப்ராப்ளமுக்கான லிங்க் கொடுத்துருந்தோம். அந்த மெத்தட் படி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு அதில் ஆப்ஷன் இல்லாமல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் அதில் நான் சொல்லியிருப்பேன். இங்கே நமக்கு ஆப்ஷன் இருந்துச்சு, தாராளமாக இந்த மாதிரி பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்த கொஷின் பாருங்கள். 717 ஏ மற்றும் பி ஆகியோரில் ஏ இளையவர். அவர்களின் வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கானது அவர்களின் வயதுகளின் கூடுதலுக்கு சமம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும் ஏயின் தற்போதைய வயதும் 5:3 என்ற விகிதத்தில் இருப்பின் ஏயின் தற்போதைய வயது என்ன? இதையும் மெத்தட் படியும் செய்யலாம், ஷார்ட்கட்லேயும் செய்யலாம். இங்கே ஷார்ட்கட்டை விட மெத்தட் ஈஸி. ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இங்கே இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்லாம் ரொம்ப அதிகம். அப்போ இதுக்கு ஷார்ட்கட்டை விட நீங்கள் மெத்தட் படி போனீங்கனாலே ஈஸியாக சொல்லிடலாம். ஏ மற்றும் பி ஆகியோரில் ஏ இளையவர், ஏ தான் சின்னவர். வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்கு. வயதுகளின் வித்தியாசத்தின் 7 மடங்குன்னா ஏபியுடைய வித்தியாசம்னா டிஃபரன்ஸ். பி மைனஸ் ஏ. ஏன் ஏ மைனஸ் பின்னு எடுக்கக்கூடாதா சார்னா எடுக்கக்கூடாது. ஏன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஏ தான் சின்னவர்னு. அப்போது பிக்கு 10 வயசுனா ஏவுக்கு 8 வயசு ஆகும். அப்போ 10 இருந்தால் 8 மைனஸ் பண்ணணும். 8 10 மைனஸ் பண்ணக்கூடாது பாருங்கள். சரிங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 8 10. பி மைனஸ் ஏ இதோட 7 மடங்கு. 7 மடங்குன்னா இன்ட்டு 7. இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க அப்படின்னா வயதுகளின் கூடுதலுக்கு சமம். அந்த ஏ ப்ளஸ் பி கூடுதல்னும் போது ஏ ப்ளஸ் பி, பி ப்ளஸ் ஏ, அது பிரச்சனை இல்லை. நான் அது உங்களுக்கு மெத்தடாகவும் போடுறேன், ஆப்ஷன் வந்து எப்படிங்கிறதையும் சொல்லித்தரேன். சரிங்களா? இப்போ இந்த 7 உள்ளே கொடுத்தீங்கன்னா 7b மைனஸ் 7a. அதே நேரம் அந்த மைனஸ் 7a இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். இங்கே ஒரு ஏ இருக்குது. மைனஸ் 7a இங்கே வந்தால் ப்ளஸ் 7a. இந்த ப்ளஸ் பி இங்கே கொண்டு வரேன், மைனஸ் பி. 7bயில் ஒரு பி போயிடுச்சுன்னா 6b ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 7a 8a. ரெண்டாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் பாருங்கள். அப்போது 3b ஈக்குவல் டு 4a இருக்கட்டும். அதுக்கப்புறம் தேவைன்னா சிம்பிளை பண்ணிக்கலாம். இதுதான் அவங்க சொல்லியிருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்லேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறது. 3bங்கிறது 4aவுக்கு ஈக்குவல். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயது. இப்போ பியோட வயசு நம்ம அப்படியே பிஏ தான் வச்சுருக்கோம். 12 வருஷத்துக்கு அப்புறம்னா ப்ளஸ் 12. தற்போதைய ஏயின் வயது. தற்போதைய ஏயின் வயது ஏவே தான். இதோட விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5:3. 5/3 ரேஷியோவில் கொடுக்குறத இந்த மாதிரி பையில் எழுதிக்கலாம். அப்போ 3 இங்கே கொண்டு வர கிராஸ் மல்டிப்ளை. இந்த 3 இங்கே கொண்டு வாங்க. 3b ப்ளஸ் 12 36 ஈக்குவல் டு இந்த ஏவை இங்கே கொண்டு வாங்க 5a. கரெக்டுங்களா? இப்போ பாருங்கள்,
இந்த 3Bக்கு நமக்கு ஆல்ரெடி வேல்யூ தெரியும். 3Bயோட வேல்யூ என்ன வச்சுருக்கோம்? 4A. அப்போ 4A ப்ளஸ் 36 ஈக்குவல் டு 5A. கரெக்டாக? இந்த ப்ளஸ் 4A ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் 4A. 5Aவில் 4A போயிடுச்சுன்னா 1A. இந்த பக்கம் என்ன மட்டும் இருக்கும்னா 36 மட்டும் இருக்கும். ஸோ A ஈக்குவல் டு என்ன கிடைக்குது அப்படின்னா 36 வருடங்கள். அவங்க ஏவோட வயசு தான் கேட்டாங்க. ஸோ ஏயின் வயது 36 வருடங்கள். முடிஞ்சிச்சு பாருங்கள். சரிங்களா? இது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இதை ஷார்ட்கட்டில் போடுறத விட. ஆப்ஷன்லேருந்து போடணும் சார், இது புரியுது இல்லையா? ஆப்ஷன்லேருந்து போடணும் சார் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் அந்த வேவையும் சொல்கிறேன் பாருங்கள். ஏன்னா ஒரு சிலருக்கு அது கூட பெட்டராக இருக்கலாம் இல்லையா? அதனால் நான் உங்களுக்கு அதையும் சொல்லிடுறேன். உங்களுக்கு அந்த நேரத்தில் எந்த யோசனை தோணுதோ அதுதான். இப்போது அவங்க சொல்லியிருக்கிறது 5:3ங்கிற ரேஷியோ. ஏவோட வயசு தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஏவோட வயசு 30 அப்படின்னா ஏவுக்கு 3 மடங்கு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? அப்போ 3×30. ஸோ இது 30 10ஆல் பெருக்குன்னா 30. இதையும் 10ஆல் பெருக்கணும். 5×50. ஆனால் இந்த 50ங்கிறது 12 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ 12 வருஷத்துக்கு அப்புறம் 50 வயசுனா இப்போ அவங்களுக்கு என்ன வயசு ஆகும்? இதுலேருந்து 12 கழிக்கணும், 38. அவங்க சொல்லியிருக்கிறது வித்தியாசத்தின் 7 மடங்கு. 38ல் 30 போயிடுச்சுன்னா 8. 7 மடங்குன்னா 8 × 7. 8 7 56. இதுவும் 2 பேரோட வயசுடைய கூடுதலும் சமம்ன்றாங்க. 38 30 கூட்டினோன்னா 68. 56 68 சேம் கிடையாது. அப்போ இது இல்லை. இங்கே பாருங்கள் 36ன்னா 12 36. அப்போது I12 60. 60ங்கிறது 12 வருஷத்துக்கு பிறகு. அப்போ 12 வருஷத்துக்கு முன்னாடினா இப்போ வயசு என்னவாக இருக்கும்? 48. 60ல் 12 போயிடுச்சுன்னா இதோட டிஃபரன்ஸ். 48ல் 36 கழிச்சோன்னா 12. அதோட 7 மடங்கு அப்படின்னா 12 7 84. இது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்றாங்கன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டினா 48 36 கூட்டினோன்னா 84. பாருங்கள் ரெண்டும் சமமாக வருது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 36. இப்படியும் முடிவு பண்ணலாம். முதல்ல சொன்ன மாதிரி மெத்தடாகவும் போடலாம். சரிங்களா? அடுத்ததாக 718 பாருங்கள். 2015 மற்றும் 2023 ஒரு மகன் மற்றும் தந்தையின் வயது விகிதம் முறையே 1:4 மற்றும் 3:8 எனில் 2010 மகன் மற்றும் தந்தையின் வயதுகளின் கூடுதல் யாது? இதுவும் பாருங்கள் 2015 23 2 வருஷத்தை சொல்லியிருக்காங்க. இங்கே வயதுகளுடைய கூடுதல்னு சொல்லியிருக்காங்க. வேறு வழி இல்லை. இது நம்ம நிச்சயமாக எப்படி தான் போட முடியும் அப்படின்னா மெத்தடாக தான் போட முடியும். நம்ம ஏற்கனவே 2 பேரோட வயசை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நேற்றுக்கு ஏற்கனவே சொன்ன ஏஜ் ப்ராப்ளம் டாப்பிக்கில் சொல்லியிருக்கோம். 2015 ரேஷியோ 1:4. 2023 ரேஷியோ 3:8. 2015க்கும் 2023க்கும் வித்தியாசம் எவ்வளோ? 8 வருஷம். அப்படின்னா 8 வருஷம் கழிச்சுன்னு அர்த்தம். இப்போ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறோம். 3ல் 1 போயிடுச்சுன்னா 2. 8ல் 4 போயிடுச்சுன்னா 4. ரெண்டும் சேமாக இல்லை. இங்கே கீழே சேமாக வரணும். அப்போ இந்த பக்கம் டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். 4ல் 1 போயிடுச்சுன்னா 3. 8ல் 3 போயிடுச்சுன்னா 5. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த 5 இங்கேயும் இந்த 3 இங்கேயும். 1 5 5 4 5 20. 3 இங்கே கொண்டு வரேன். 3 9 3 8 24. இது எத்தனை வருஷம் கழிச்சு? 8 வருஷம் கழிச்சு. இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். 5ல் 9ல் 5 போயிடுச்சுன்னா 4. 24ல் 20 போயிடுச்சுன்னா 4. ரெண்டும் சமமாக வருது. ஆனால் சமமாக மட்டும் இல்லை, எனக்கு 1 தான் வரணும். 4 வர்றதால 4ஆம் வாய்ப்பாட்டில் அடிச்சிடுறேன். ஒரு நாள் 4 ஒரு நாள் 4 ஈர்னாங்க 8. இதையும் சேர்த்து அடிக்கணும் வெளில இருக்கிறதையும். சரியா? இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இது இப்போதைய வயசு, இது 2 வருஷம் கழிச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிறது படி இது 2015. நீங்கள் 2 வருஷம் கழிச்சுன்னு கூட பண்ண வேண்டாம். இது 2015 வயசு, இது 2023 வயசு. சரிங்களா? வித்தியாசம் இப்போ நடுவில் நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படின்னா 2 வச்சுருக்கோம். 2015 வயசு வேணும்னா இதை கொண்டு வந்து இங்கே பெருக்கிட்டா போதும். அப்போ பாருங்கள், ஈர் 5 10, ஈர் 20 40. என்ன அர்த்தம்னா 2015 பையனோட வயசு 10, அப்பா வயசு 40. ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? 2010. இது 2015 வயசுன்னா 2010 என்ன வயசாகும்? 5 வருஷம் கம்மியாக இருக்கும். 10னா 2010 5 வயசு, ஏன்னா 5 வருஷம் கம்மி. 40னா அப்போ 35, 5 வருஷம் கம்மி. ஸோ 5 + 35. ஏன் அவங்க கூடுதல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 35 5 கூட்டினோன்னா 40. ஸோ 2010 2 பேரோட வயதுடைய கூடுதல் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் ஏ 40. சரிங்களாமா? இது 718. 719. தற்போது ஒரு தந்தையின் வயது அவர் மகனின் வயதைப் போல 2 மடங்கு. 20 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது மகனின் வயதைப் போல 6 மடங்கு எனில் அவர்களது தற்போதைய வயது என்ன? நம்ம இன்றைக்கி பார்த்த முதல் கேள்வியில் சொன்ன மாதிரி இதை ஈஸியாக ஆப்ஷன்லேருந்து பண்ணலாம். ஏன்னா 2 பேரோட வயதையுமே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக?
இரு மடங்கு 32 60, 22 40, 29 2 58, 25 2 50 எல்லாமே இரு மடங்காக இருக்குது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு 20 வருஷம் முன்னாடி, இப்போ 60ன்னா 20 வருஷம் முன்னாடி 40 வயசாகும். இப்போ 30ன்னா 20 வருஷம் முன்னாடி 10 வயசாகும். அப்போ 6 மடங்காக இருக்கணுன்றாங்க. பைத்தாறு 60 வரணும், 40 வருது. இது கிடையாது. 20 வருஷம் முன்னாடி இவருக்கு 20 வயசு, 20ல் 20 போயிடுச்சுன்னா 0, 0ன்னு ஒரு வயசு கிடையாது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. 0 வந்துச்சுன்னா அப்படி ஒரு வயசே கிடையாது வயது கணக்கை பொறுத்த வரைக்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ 58ல் 20 போயிடுச்சுன்னா 38, 29ல் 20 போயிடுச்சுன்னா 9, 6 மடங்கு 9 6 54, இதுவும் கிடையாது. கண்டிப்பாக ஆன்சர் ஆப்ஷன் டி தான். எப்படின்னு செக் பண்ணலாம் பாருங்கள். 20 வருஷத்துக்கு முன்னாடி 30, 20 வருஷத்துக்கு முன்னாடினா 25ல் 20 போயிடுச்சுன்னா 5, 6 மடங்கு, ஆமாம் 5 6 30 கரெக்டாக வருதா அவங்க சொன்ன மாதிரியே, சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? 2 பேரோட வயதையும் கொடுத்துட்டாங்கன்னா ரொம்ப தாராளமாக நீங்கள் கீழே ஆப்ஷன்லேருந்தே பண்ணலாம். புரிஞ்சுக்க முடியுதா உங்களுக்கு இது? சரிங்களா? அடுத்ததாக 720. ஒரு பையனின் தற்போதைய வயது அவனது தங்கையின் வயதைப் போல 2 மடங்கு. 4 ஆண்டுகளுக்கு முன்பு அவனது வயது அவன் தங்கையின் வயதைப் போல 3 மடங்கு எனில் அவர்களது தற்போதைய வயது என்ன? இதில் பாருங்கள், இதுவும் 2 பேரோட வயதையும் கொடுத்துட்டாங்க. தங்கையின் வயதைப் போல 2 மடங்கு, இந்த எத்தனை மடங்குன்னு சொல்கிறாங்களோ அந்த வேர்டு தான் நமக்கு முக்கியம். 9 2 18, 7 2 14, 8 2 16, 6 2 12 எல்லாமே 2 மடங்காக இருக்குது. அடுத்த ஆன்சர், அடுத்த ஆப்ஷன் 4 ஆண்டுகளுக்கு முன்பு. 4 வருஷத்துக்கு முன்னாடினா 4 மைனஸ் பண்ணணும், அது தெரியும் இல்லையா? 4 ஆண்டுகளுக்கு பின்புனா ப்ளஸ் பண்ணணும், முன்புனா மைனஸ் பண்ணணும். அப்போது 18ல் 4 போயிடுச்சுன்னா 4, 9ல் 4 போயிடுச்சுன்னா 5. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா 3 மடங்குன்னு சொல்கிறாங்க. 3 15 தான் வரும், 14 வராது. இது கிடையாது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு 14ல் 4 போயிடுச்சுன்னா 10, 7ல் 4 போயிடுச்சுன்னா 3, 3 9 வரும், 10 இருக்குது. இது கிடையாது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு 16ல் 4 போயிடுச்சுன்னா 4, 16ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 12, 8ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 4, 3 மடங்கு, 4 3 12. எஸ், கரெக்டாக வருது பாருங்கள். ஸோ ஆப்ஷன் சி தான் இதற்குண்டான சரியான விடை. டி வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. 4 ஆண்டுகளுக்கு முன்பு 12ல் 4 போயிடுச்சுன்னா 8, 6ல் 4 போயிடுச்சுன்னா 2, ஈர்னாங்க 8ன்னு தான் வரும். கரெக்டுங்களாமா? 4 மடங்காக தான் வரும், அவங்க 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது கிடையாது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. புரியுதுங்களா? ஸோ இதுதான் நேற்று கேட்டிருந்த வயது கணக்கில் இருந்த 5 கேள்விகளுக்கான விடைகள். கூடுமான வரைக்கும் எல்லா கேள்விகளுக்குமே ஆப்ஷன் வந்து எப்படி பண்ணுறதுன்றதையும் சொல்லிட்டேன், மெத்தடாக எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். நீங்கள் எதை வேணாலும் அந்தந்த கொஷினில் அவங்க கொடுக்குற ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா எதையுமே நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு முடிவுக்கு வர முடியாது. நான் இப்போ இதுக்கு மெத்தடில் மட்டும் சொல்லிவிட்டு இதுதான் கரெக்டுன்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படின்னா நிச்சயமாக அந்த நேரத்தில் அவங்க கேட்கும்போது வேறு மாற்றி கேட்டுறாங்கன்னா முடியாது பாருங்கள். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து சொல்லியிருக்கேன். இப்போ இந்த கேள்விக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து சொல்லிட்டேன். இதை மெத்தடாக எப்படி போகிறது சார்னா தான், அதுக்கு தான் நம்ம ஏற்கனவே ஏஜ் ப்ராப்ளமில் 2-3 வீடியோ போட்டிருக்கோம். அதில் நான் உங்களுக்கு டைப் வைஸாகவே பிரித்து மெத்தடாக எப்படி போகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அப்போ அதை பார்த்துட்டிங்கன்னா இதுக்கான மெத்தடும் உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள். சரிங்களாம்மா? ஸோ இது நேத்திக்கான கேள்விகள். அடுத்து பாருங்கள், காலை எழுந்தவுடன் கணக்கு 145வது நாளுக்கான வினாக்கள். 721. தாரணியின் வயது ராணியின் வயதிலிருந்து 3 குறைவு. ராணியின் வயது 18 எனில் ராணி மற்றும் தாரணியின் வயது விகிதம் யாது? 722. ராணி மற்றும் மேரி ஆகியோரின் வயதுகளின் கூடுதல் மேரி மற்றும் நான்சி ஆகியோரின் வயதுகளின் கூடுதலை காட்டிலும் 14 வருடங்கள் அதிகம் எனில் நான்சியானவர் ராணியை காட்டிலும் எத்தனை வயது சிறியவர் என கண்டுபிடி. இதெல்லாம் பாருங்கள், இன்றைக்கி போட்டதை விட டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் அதெல்லாம். 723. தற்போது அருணின் வயது அவனது தந்தையின் வயதில் பாதி. 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயது அருணின் வயதைப் போல 3 மடங்கு எனில் தற்போதைய அருணின் வயது என்ன? இதை நான் மெத்தடாகவும் சொல்கிறேன், ஆப்ஷன்லேருந்தும் சொல்கிறேன் உங்களுக்கு. 724. 10 ஆண்டுகளுக்கு முன்னர் எக்ஸ், ஒய் ஆகியோரின் வயது விகிதம் 3:1. அவர்களின் தற்போதைய வயது விகிதம் 2:1. அவர்களின் தற்போதைய வயது வருடங்களில் என்ன? சரிங்களா? அடுத்ததாக 725. தந்தை மற்றும் மகனின் வயதின் கூட்டுத்தொகை மொத்தம் 50 ஆண்டுகள் ஆகும். 6 வருடத்திற்கு முன்பு இவர்கள் இருவரின் வயதின் பெருக்குத் தொகையானது அச்சமயத்தில் தந்தை வயதின் 2 மடங்காக உள்ளது. தற்பொழுது தந்தை மற்றும் மகனின் வயது என்ன? இதுக்கும் கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 5 கேள்விகளுக்கும் நேற்று நம்ம இப்போ இன்றைக்கி வீடியோ சொன்னோம் இல்லையா, நேற்று கேட்ட கேள்விகளுக்கான விடைகள் அதே மாதிரியான ஆன்சர்ஸை இதில் 3 கேள்விகளுக்கு தாராளமாக பண்ணலாம்.
மீதி 2 கேள்வி டிஃப்ரெண்ட்டானது. ஸோ அந்த கேள்விகளுக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள். உங்களோட ஆன்சர்ஸை நீங்கள் 5 கேள்விக்கும் ஆன்சர் தெரிஞ்சால் தான் கீழே கமெண்டில் சொல்லணும்னு இல்லை. ஏன்னா ஒரு சிலர் தனியாக கூட அனுப்புகிறீங்க இல்லையா அந்த ஆன்சர்ஸை. 5 கேள்விக்கும் ஒன்றுக்கு தெரிஞ்ச ஒரே கேள்வி தான் ஆன்சர் தெரியுதுனா கூட அந்த கொஷின் நம்பரை போட்டு கூட கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நம்ம ஒரு கேள்விக்கு கரெக்டாக சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வரும். வரக்கூடிய குரூப் 2 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுமா. 2 எக்ஸாம் இருக்கே தவிர நம்ம ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கே நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும். இது வரைக்கும் நம்ம பாஸ் பண்ணுவோமா மாட்டோமா, இல்லை இது வரைக்கும் ஒரு எக்ஸாமில் கூட பாஸ் பண்ணதே கிடையாதே அப்படின்னு ஒரு மோட்டிவேட் இல்லாமல் இருக்கிறவங்க கூட ஒரு இந்த ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். பரவாயில்ல நம்மளால் பாஸ் பண்ண முடியுது. அப்போ நம்ம மெயின்ஸுக்கு உட்காந்து படித்தோம் அப்படின்னா ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் இந்த ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது. இது 2 எக்ஸாம் இருக்குது, 3 எக்ஸாம் இருக்குது, இதுக்கெலாம் உட்காந்து படிக்கணுமா அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. படிச்சிங்கன்னா நிச்சயமாக ஜெயிக்க முடியும். குரூப் 2க்கு நல்லாவே எழுதுகிறோம். 2வையும் 2ஏவையும் அதனால் உட்காந்து படிங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த கொஷின்ஸுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ.